ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 63:3 நான் வாசிக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. இந்த நாளில் இதை உங்க இருதயத்தில் நீங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதமான குழப்பத்துல நீங்க இருந்தாலும், எந்த விதமான சந்தேக காற்றினால உங்க இருதயம் அலை பாய்ந்து கொண்டிருந்தாலும், நீங்க ஒன்றை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தின் அடிப்படையில ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. கிருபைனா என்ன? ஒருவேளை உங்களை நான் கேட்கிறேன்னு சொன்னா ஏதாவது ஒரு பதிலை நீங்க சொல்லிடுவீங்க. நான் கிருபை என்பது நம்ம அடிக்கடி கேட்கிற, பேசுகிற, ஆலயங்கள்ல பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. அப்ப கிருபைனா நீங்க என்ன சொல்லுவீங்க? கிருபைனா ஆண்டவருடைய இரக்கம் பிரதர், கிருபைனா ஆண்டவருடைய தயவு பிரதர், கிருபைனா ஆண்டவருடைய கருணை பிரதர், கிருபைனா ஆண்டவருடைய ஈவு பிரதர். இப்படி பல அர்த்தங்களை நாம் சொல்லுவோம். இன்னும் இறையியல் படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற தேவனுடைய ஈவு, இதுதான் கிருபை என்றும் நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை என்று நாம் நினைக்கிறோம். இந்த வாழ்க்கையில நாம் வாழ்வதற்கு, நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, நாம் நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதமான காரியங்கள் நடப்பதற்கு இந்த கிருபை வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடந்தா நம்ம என்ன செய்வோம்? ஒருவேளை ஒரு புள்ள 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண்கள்ல பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆயிருக்கு. ஒரு கிறிஸ்துவ பிள்ளைன்னு வச்சுங்க. அந்த பிள்ளையை கேட்டால் அது என்ன சொல்லும்? ஆண்டவர் கிருபையினால நான் நிறைய மார்க் வாங்கினேன். ஒருத்தருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்லுவாரு? ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஒருத்தர் நல்ல வீடு கட்டுறாரு, கிருபையினால நான் இந்த வீடு கட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாரு. ஒருத்தருக்கு நல்ல அவங்க குடும்பத்துல நல்ல திருமணம் நடந்தது, ஆண்டவருடைய கிருபையினால திருமணம் நடந்தது. அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஆண்டவருடைய கிருபை தேவை என்று நாம் நம்புகிறோம். இந்த வாழ்க்கையை நல்ல விதமாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவனுடைய கிருபை தேவை என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். தேவனுடைய கிருபை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்று நம்ம நினைக்கிறோம். அப்ப கிருபை என்பது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த ஜீவனுக்கு தேவையான ஒன்று. இது சம்பந்தமா நிறைய பாடல்களை நம்ம கேட்டிருக்கிறோம். கிருபை போதுமே, கிருபை வேண்டுமே, கிருபை இல்லாம நம்ம வாழ முடியாது, இப்படி எல்லாம் நிறைய கிருபையை கொண்டாடுகிற பாடல்கள் இருக்கிறது. ஆனா இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. இந்த வாழ்க்கையை நல்ல விதமா, எந்த பிரச்சனையும் இல்லாம ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு கிருபை தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது ஜீவனை பார்க்கிலும், இந்த வாழ்க்கையை விட, இந்த உசுரை விட கிருபை நல்லது என்று சொல்லுகிறது. இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதே. இதை என்னால புரிந்து கொள்ள முடியவில்லையே. நம்முடைய வாழ்க்கையை விட, உசுரை விட கிருபை பெரியது, நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் ஏண்டா வாழ்றோம், ஏண்டா இந்த உசுர் இருக்கு அப்படின்னு நினைக்கிற சந்தர்ப்பங்கள் வரலாம். ஒரு பெரிய விபத்து நமக்கு ஏற்படலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு ஏற்படலாம், அல்லது பெரிய நோய் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், இல்ல நம்மளால ஜீரணிக்கவே முடியாத அநேக காரியங்கள், யோசித்தே பார்க்க முடியாத, என் பகைவனுக்கு கூட வரக்கூடாதுங்க இந்த மாதிரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். அப்படி எல்லாம் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும்.
ஜீவனுக்கு அச்சுறுத்துகிற காரியங்களை என் வாழ்க்கையில வந்தாலும், ஜீவனே போகிறதான சூழ்நிலைகள் வந்தாலும், இதை எல்லாம் விட ஆண்டவருடைய கிருபை நல்லது. என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க? வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே கிருபை வேணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க வாழ்க்கையே போனாலும் சரி, வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கிருபை நல்லது, கிருபை பெருசுன்னு சொல்றீங்களே, வாழ்க்கையே போன பிறகு கிருபையை வச்சுட்டு நான் என்ன பண்றது? இப்படி எல்லாம் நான் பல சமயங்களில் யோசிப்போம், சொல்லுவோம். புரிந்து கொள்ளுங்கள், வேதம் பொய் சொல்லாது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. உங்க வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், உங்க ஜீவனே முடிந்து போகிற அளவுக்கு ஒரு எல்லையில போய் நீங்க நின்னாலும் நீங்க கவலைப்படாம சொல்லுங்க, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அப்படி என்றால் கிருபை என்றால் என்ன? எப்படி அந்த கிருபையை புரிந்து கொள்வது? கிருபை என்றால் தேவ தீர்மானத்தின்படியான தேவ நடத்துதல். அதுதாங்க கிருபை. ஆண்டவர் தம்முடைய தீர்மானத்தின்படி, தம்முடைய நோக்கத்துக்காக ஒரு மனிதனை நடத்துகிறார் அல்லவா? அவன் நேசிக்கிற மனிதனை நடத்துகிறார் அல்லவா? அதுதான் கிருபை. அப்போ உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் இது தேவ நோக்கத்திற்காக, தேவ தீர்மானத்திற்காக வந்தது என்று சொல்லி தைரியமாக ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று சொல்லுங்க. சில விஷயங்களுக்காக ரொம்ப காத்திருக்கீங்களா? சில விஷயங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்களா? சில விஷயக்காக உடைந்து போயிட்டீங்களா? என் வாழ்க்கையில் இது ஏன் சம்பவித்தது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த அக்காவுக்கு ஏங்க இப்படி ஆச்சு, இந்த அண்ணனுக்கு ஏங்க இப்படி ஆச்சு, இயேசுன்னு உசுர விட்டாரே, இவருக்கு ஏன் இப்படி ஆச்சு? கேள்வி கடைகளால் உங்கள் இருதயம் துளைத்துக் கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. தேவ திட்டத்தின்படி, தேவ தீர்மானத்தின்படி ஆண்டவர் இந்த காரியங்களை அவரவர் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். குழம்பாதீங்க. ஆண்டவரை இழந்து, தேவ சித்தத்தை இழந்து, தேவ நோக்கத்தை இழந்து 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? 1000 பிள்ளைகளை, பேரன்களை பெற்று என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. அடுத்த வரி சொல்லுகிறது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இந்த சூழ்நிலையிலும் உங்கள் உதடுகள் தேவனை துதிப்பதாக, ஆண்டவரை துதிப்பதாக, அவரின் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன் என்று தேவனை துதியுங்கள். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.